பல்லடம் அருகே அரசு பேருந்தில் பெண் பயணியிடம் 7 பவுன் நகை திருடிய பெண்கள் குழந்தையுடன் கைது. கரூர் மாவட்டம் தாந்தோன்றி மலையைச் சேர்ந்த செல்வம் என்பவரது மனைவி மரகதம். இவர் உறவினரின் நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக கரூரில் இருந்து கோவை செல்லும் அரசு பேருந்தில் தனது உறவினர்களுடன் சென்றுள்ளார். பேருந்தில் ஓட்டுநரின் இருக்கைக்கு பின் இருக்கையில் அமர்ந்து பயணம் செய்துள்ளார். நிகழ்ச்சியில் அணிவதற்காக தனது கைப்பையில் 7 பவுன் நகையை கொண்டு சென்றுள்ளார். அரசு பேருந்து பல்லடம் அருகே வந்தபோது மாதப்பூரில் தேநீர் கடையில் பேருந்து நின்றுள்ளது. கடையில் தேநீர் அருந்துவிட்டு பணம் கொடுக்க கைப்பையை பார்த்தபோது கைப்பையில் இருந்த நகையை காணவில்லை. இதுகுறித்து மரகதம் பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் பல்லடம் போலீசார் விசாரணை செய்து வந்தனர். இந்நிலையில் பல்லடம் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் ஜெயதேவி திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவ்வழியாக கைக்குழந்தையுடன் வந்த 2 பெண்களை நிறுத்தி விசாரித்தபோது அவர்கள் முன்னுக்குப் பின் முரணாக பேசியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து விசாரித்தபோது அவர்கள் ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த சாந்தம்மா, சுதா என்பது தெரியவந்தது. மேலும் நகையை மரகதத்திடம் நகையை திருடியதும் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் நகையை பறிமுதல் செய்தனர். இந்த 2 பெண்கள் மீதும் 30க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.